எல்லோரும் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தமிழர்கள். நாங்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் தமிழர்கள் இல்லை. தன் மொழியை தேவ பாஷை என்று தமிழர்கள் சொன்னது இல்லை. என் மொழி தேவ பாஷை, பிற மொழிகள் நீச பாஷை என்று தமிழர்கள் படித்தது இல்லை. யார் படித்தது என்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை என்று சொன்னார்கள். என் மொழி கடவுளின் மொழி, உன் மொழி இழிவான மொழி என்று தமிழை பார்த்து சொன்னார்கள் வடமொழி கற்றவர்கள். ஆனால் தமிழன் ஒருபோதும் தன் மொழி தேவ மொழி என்று சொன்னதில்லை, பிற மொழியை தாழ்மையான மொழி என்று சொன்னதில்லை. ஒருபோதும் பிறரை தாழ்த்தும் பண்பு தமிழுக்கு இருந்ததில்லை, தமிழருக்கு இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் உன் மொழி தேவ மொழிதான். நீ கடவுளை பாடுவதற்கு அதை பயன்படுத்திய மொழிதான். கடவுளோடு பேசுவதற்கு நீ இன்றைக்கும் பயன்படுத்துகிற மொழி அதுதான். எனக்கு தெரியும், நீ கடவுளோடு பேசுகிற மொழி அது, கடவுளை பாடுகிற மொழி அது, கடவுளை போற்றுகிற மொழி என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் மொழி கடவுளை பாடுவதற்கும் கடவுளை போற்றுவதற்கும் கடவுளோடு பேசுவதற்கும் நீ பயன்படுத்தும் மொழி. ஆனால் என் மொழி அப்படி இல்லை. கடவுளே என் மொழிக்காரனை கூப்பிட்டு என்னை தமிழால் பாடு என்று கேட்ட மொழி, எம்மை தமிழால் பாடுக என்று இறைவன் கேட்ட மொழி.